கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரமாகும். நம்ம ஏசாயா 8 அதிகாரம் பார்த்தோம். 8வது அதிகாரத்தில் இஸ்ரவேலில் 2 கோத்திரங்கள் என்ன செய்யும்? கர்த்தர் பரிசுத்த ஸ்தலம் இஸ்ரவேலில் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடதலின் கண்மலுமாகிய எருசலேம் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியமாக இருப்பார்னு சொல்லி பார்த்தோம். அவர்கள் அநேகர் இடறி விழுந்து நொறுங்குண்டு போவாங்க. ஆனால் சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசர்களை வேதத்தை முத்திரையிடுன்னு சொல்கிறார். யாரெல்லாம் சாட்சி ஆகமத்தை கட்டுருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நினைச்சுவார் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இஸ்ரவேலில் இருப்பாராம். ஆனால் யாரெல்லாம் அஞ்சனம் பார்க்குறாங்களோ முணுமுணுக்கிற ஓதுகிற குறிகார இடத்துல போய் யாரெல்லாம் விசாரிக்கிறதுக்கு போகிறாங்களோ அவர்களெல்லாம் செத்தவர் இடத்துல போய் நினைச்சுறாங்க விசாரிக்கலாமான்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாரு. அதனால் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணும். இந்த வார்த்தையின்படியே சொல்லலை அப்படின்னா அவர்களுக்கு விடியா காலத்து வெளிச்சம் வராதுன்னு சொல்லி நம்ம நடத்தினத்தில் பார்த்தோம். எடுக்க நடந்தவர்களாயும் பட்டினியாயும் என்ன செய்வாங்க? தேசத்தை கடந்து வருவாங்களாம். யாருன்னா வேதத்தை சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காதபடிக்கு அந்த வார்த்தை கீழ்ப்படியாதபடிக்கு அஞ்சனம் பார்க்கிறவர்கள் முணுமுணுக்கிற உகதுகிற குறிகார இடத்துல போய் யாரெல்லாம் விசாரிக்காங்களோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா கர்த்தர் இடுக்க அடையாளமோ பட்டினியாகவும் தேசத்தை என்ன செய்வார்? கடந்து போக பண்ணுவார். அந்த நேரத்தில் அவங்க மூர்க்க வரி கொண்டு என்ன செய்வாங்க? ராஜாட்டையும் பிரபுக்களையும் என்ன செய்வாங்க? ராஜாவையும் அவர்களுடைய தேவனையும் என்ன செய்வார்? கர்த்தர் தூசிக்க வைப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். அது நம்ம செஞ்சோம் நடத்தினத்தில் பார்த்தோம். அவங்க எப்படி தான் அண்ணாந்து பார்த்தாலும் பூமியை நோக்கி அண்ணாந்து பார்த்தாலும் அவர்களுக்கு இக்கட்டும் சஞ்சலம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அலைஞ்சு திரிவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அது 8வது அதிகாரம் லாஸ்ட்டில் பார்த்தோம். இப்போ 9வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல் அது 2 இருப்பதில்லைங்கிறாரு. முந்தின காலத்தில் செபுலோனும் நப்தலி நாடும் என்ன செஞ்சுச்சான்? 2 போய் காணப்பட்டுச்சான். ஆனால் இனி என்ன செய்யாது? அந்த செபுலோன் நாடும் நப்தலி நாடும் என்ன செய்யாது? இது இடுக்கனோடு என்ன செய்யாது இருக்காது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்தில் நினைச்சுவாங்களாம். அவங்க மகிமைப்படுத்துவாங்களாம். அவங்க கலிலேயாவை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அவர்களை ஆசீர்வதிப்புங்கிறார். அதை மகிமைப்படுத்துவார். அதனால் என்ன செய்கிறாருங்கன்னா இருளி நடக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? பெரிய வெளிச்சத்தை காண்பாங்க. இது வரைக்கும் எப்ராஹிமரும் செபுலோனும் நப்தலியும் இருளில் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? இனிமேல் அவங்க இருளில் நடக்க மாட்டாங்க. அவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அதனால் மரண இருளின் அவங்க தேசத்தில் இது வரைக்கும் குடியிருக்கலாம். ஆனால் இனிமேல் அவங்க மேலே என்ன செய்யும்? வெளிச்சம் என்ன செய்து? பிரகாசித்தது அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் இருந்ததை விட இனி செபுலோன் நாடும் நப்தலி நாடும் இருளில் நடக்க மாட்டாங்க, வெளிச்சத்தில் நடப்பாங்க. வெளிச்சம் அவங்களுக்கு பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல அடுத்தல என்ன செய்கிறேன்னா அவங்க ஜாதியை என்ன செய்வாங்களாம்? திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சி என்ன செய்வாங்களாம்? பெருக பண்ணுவாங்களாம். அறுப்பில் ஒரு கதிர அறுக்கிறோம்னு சொல்லி அறுப்பில் நிறையா கிடச்சிருச்சவங்க மகிழ்வோம். அதே போல் அறுப்பில் மகிழ்றது போல் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் கழிவுறது போலவும் மூக்கன்பாக மகிழ்கிறார்கள்னு சொல்கிறாங்க. எப்படி அறுப்பில் நிறையா அறுவடை கிடச்சிச்சு, கொள்ளையிட்டு நிறையா பொருள் கிடச்சிச்சு, அதை அவங்க எப்படி கழிவு கூறுவாங்களோ அதே போல் அவங்க என்ன செய்வாங்களா? இனி இருளில் இல்லாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து அவங்க என்ன செய்வாங்களாம்? கழிவு கூறுவர்களாக இருப்பாங்களாம். ஆனால் மீதியானிரு நாளில் எப்படி நடந்துச்சோ அதே போல் அவரோட நுகத்தடியையும் அவருடைய மிளாற்றையும் அவருடைய ஆலோட்டின் கோலையும் கர்த்தர் நினைச்சுவார் முறிச்சு போடுவாருங்கிறாரு. மீதியானிர் நாளில் நடந்தது போல் கர்த்தர் நினைச்சுவார் நுகத்தடி அடுத்தல ஒரு தோளின் மிளந்த மிளாற்று ஆலோட்டியின் கோலையிலும் கர்த்தர் செஞ்சாராம் முறித்து போட்டாராம். அதனால் அமளியா யுத்தம் பண்ணுற வீருடைய ஆயுதங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக என்ன செய்யுமா? சுட்டரிக்கப்படும் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்தவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ப. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? மத்தியில் இயேசு கிறிஸ்து நம்ம பிறந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். தாவீது சந்ததியில் பிறந்து வந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அது முன்னாலேயே தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்ய? ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? முன்னாலேயே வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. வெளிப்பாடு கொடுத்தது தான் சொல்கிறார். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், நான் அவர் கர்த்தத்துவம் தோளின் மேலில் இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி முன்னாலே என்ன செஞ்சார்? தீர்க்கதரிசிகள் மூலம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார்.
அதே போல தான் என்ன செய்து நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தார். ஏன்னா தாவீதின் சந்ததியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறதுக்காக கர்த்தர் தாவீதின் சந்ததியில் தான் கண்ணின் வயிற்றில் என்ன செஞ்சார், பிறந்து வந்ததை நம்ம பார்க்குறோம். அதான் அவர் தாவீதின் சிங்காசன ராஜ்யத்தை அவர் திடப்படுத்தி இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினால் நீதினால் நிலப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அது சமாதானத்துக்கும் முடிவில்லை. செயலிலும் கர்த்தருடைய வயராக்கி இதை செய்யுங்கிறார். சிங்காசனம், அவருடைய சிங்காசனம், அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்வார், திடப்படுத்துவார். நீதி நியாயம் என்ன தேசத்தில் நிலைநிறுத்துவார். அவருடைய கர்த்தத்துவம் பெருக்கமும் சமாதானத்துக்கு முடிவில்லைங்கிறாப்புல. கர்த்தருடைய வைராக்கியம் இதை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இப்போ என்ன செய்து நடந்துட்டுருக்கு. ஆனாலும் சொல்கிறாரு, யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பினாராம். அது என்ன சொன்னா இஸ்ரவேலின் மேலே இறங்கிற்று. யாக்கோபுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சார், இஸ்ரவேலாக பேராக மாற்றினார். விடாப்பிடியாக இருந்து அவரை அண்டி கொண்டதுனால, ஜெபத்தில் காத்திருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார், அவரை இஸ்ரவேல் யாக்கோபு என்ன செஞ்சார், இஸ்ரவேலுங்க பேரை மாற்றி கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். செங்கல் கட்டி என்னச்சுதான் இடிஞ்சு போயிட்டான். ஆனால் அந்த பொழிந்த கல்லால் திரும்ப என்னச்சுவோம் கட்டுவோம். காட்டுத்தி மரங்கள் எப்படி வெட்டி போடப்பட்டுச்சோ இப்போ அதுக்கு பதிலாக கேது மரங்களை வைப்போங்கிறாங்க. செங்கல் கட்டி இடிஞ்சு போயிட்டா அது என்னச்சுவோம் பொழிந்த கல்லால் என்னச்சுவோம் திரும்ப கட்டுவோங்கிறாங்க. காட்டுத்தி மரம் வெட்டி போடப்பட்டால் அதுக்கு பதிலாக கேது மரங்களை வைப்போன்னு சொல்லி யார் இப்படி பெருமையாக சொல்கிறாங்களோ, அகந்தையாகவும் மன பெருமையாக யார் சொல்கிறாங்கன்னா அது எப்ராயிமர் தான் சொல்கிறாங்க. அந்த எப்ராயிமர் சொல்லும்போது சமரியான் குடிகளாக எல்லா ஜனத்துக்கும் அது என்ன செய்வோம் தெரிய வருமா. அவங்க பெருமையில் சொல்கிறாங்க, செங்கல் கட்டி இடிஞ்சு போயிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் பொழிந்த கல்லால் கட்டுவோம், காட்டுத்தி மரம் வெட்டப்பட்டுச்சுன்னா நாங்கள் என்ன செய்வோம் கேது மரங்களால் நாங்கள் கட்டுவோம்னு சொல்லி அவங்க அப்படி பெருமையில் சொல்கிறதுனால அந்த எப்ராயிமர் சொல்கிறது சகல ஜனங்களுக்கும் தெரிய வரும்னு சொல்கிறார். அதனால கர்த்தர் நினைச்சுவார், ரெட்சினுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் நினைச்சுவாராம், அந்த எப்ராயிம் மேலே உயர்த்து வரான். ஏன்னா அவங்க பெருமையாக இருக்கிறதுனால எதிராளி கர்த்தர் நினைச்சுறாரு, எழுப்புறாரு. அது யாருன்னா ரெட்சினுடைய சத்துருக்களை நினைச்சுவார் கர்த்தர் அவர்கள் மேலே நினைச்சுவார், உயர்த்து வரான். அவர்கள் மற்ற சத்துருக்களை நினைச்சுவாரா அவர்களோட கூட்டி நினைச்சவங்களாம் கலப்பாங்களாம். அப்புறம் முற்புறத்தில் சீரியர், பிற்புறத்தில் பெலிஸ்தரை இஸ்ரவேலை நினைச்சுவாங்க திறந்த வாயால் நினைச்சுவாங்களாம், பட்சிப்பாங்களாம். அப்புறம் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டபடி இருக்கு. ஏன்னா இவங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்ததுனால, பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால எப்ராயிமரை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் அவங்க பெருமையில் இருக்கிறனால எதிராளிகளை எழுப்பினது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே ஆறாதபடிக்கு இன்னும் கர்த்தருடைய கை எப்ராயிம் மேலே நீட்டப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக ஜனங்கள் தங்களை அடிக்கிற இடத்துல என்ன செய்வாங்க திரும்பாத படிக்கும் சேனைகளின் கர்த்தரை தேடாமல என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க ஜனங்களை அடிக்கிறவர் யார் அடிச்சுங்கிறாங்களோ அவங்களிடத்துல என்ன செய்யணும் திரும்பணும். அதை திருப்பாத படிக்கும் சேனையின் கர்த்தரை தேடாத படிக்கும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலில் தலையும் வாழையும் கிளையும் நாணலையும் ஒரே நல்ல வெட்டி போடுவாருங்கிறாரு. தலை வாழு கிளை நாணலாம் ஒரே நல்ல வெட்டி போடுவாராம். ஆனால் மூப்பனும் கணம் பொருந்தவனு தான் தலை. ஏன்னா மூப்பனும் கணம் பொருந்தவனு தான் தலையாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க சரியான முறையில் வழி நடத்தலை அவங்கள. அதான் பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி தான் வாழும். தீர்க்கதரிசி எழுதுறான் பொய் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதுதான் தலையும் வாழையும் வெட்டி போடணும்னு சொல்லுற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க மூப்பன் தான் கணம் தலையாக இருக்கான், பொய் போதகம் பண்ணுற தீர்க்கதரிசி தான் வாழாக இருக்கிறான். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க தான் ஜனங்களை நடத்துகிறாங்க. அப்போ இவங்க நடத்தினா அவங்க எப்படி பொய்யில் தான் என்ன செய்வாங்க மிதந்துட்டு வருவாங்க. அதனால் இப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் என்ன செய்வார், ஜனங்களை நினச்சிவார் இவங்க நாசமடையும்படியாக இருக்கிறாங்க, ஜனங்களை நடத்துகிறவர்கள் நாசமடைகளாக இருக்கிறதுனால இவர்களை நினச்சி வெட்டிப்படப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர்கள் வாலிபர்கள் மேல் என்ன செய்ய மாட்டாங்களாம், பிரியமாக இருக்க மாட்டாங்களாம். யார் மூப்பர்களும் பொய் போதகம் பண்ணுறதுக்கு ரசியம் யார் மேலும் வாலிபர்கள் மேலும் என்ன செய்ய மாட்டாங்களாம், பிரியமாக இருக்க மாட்டாங்களாம். அவர்கள் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவிகள் மேலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், இறங்க மாட்டாங்களாம். அவங்க தான் பொய் போதகம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்கே திருந்துவாங்க. அதனால் அவங்க வாலிபர்கள் மேல் பிரியம் இருக்க மாட்டாங்க, திக்கற்ற பிள்ளைகள் எதுவைகள் மேலே இறங்க மாட்டாங்க. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாக இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கிறனால அவர்களுடைய வாயம்
வாய் எனது ஆகாமி பேசுறதுனால கர்த்தருடைய கோபம் இன்னும் ஆறாதபடிக்கு இன்னும் அவருடைய கை என்ன செய்யப்படுது, நீட்டினபடியே இருக்கிறதாம். எப்ராயிமர் மேலே இன்னும் என்னச்சது, கை நீட்டினபடியே இருக்கிறதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆகாமியமானது என்னச்சது, அக்கினியை போல் என்னச்சுதான் எரியுமா, முச்செடியை போல் நெரிஞ்சலையும் என்னச்சுமா, அது பறிச்சிக்குமா, அது நெருங்கிய காட்டை என்னச்சுமா கொளுத்துமா, புகை திரண்டு எழும்புமா. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய கோபத்தால் தேசம் என்ன செய்யுமா, அந்தகாரப்படுமா, அந்தகாரப்பட்டு அந்த தேசம் என்னச்சது அக்கினிக்கு இரையாகுமா. அப்படிப்பட்ட சூழத்தில் ஒரு சகோதரனை கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், தப்ப விட மாட்டாங்களாம். வலதுபுறத்தில் பச்சை தலைஞ்சது, வலதுபுறத்தில் பச்சித்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், பசித்திருப்பார்களாம். வலது பக்கம் பசித்தாலும் பசித்திருப்பாங்க, இடதுபுறத்தில் தின்றாலும் அவங்க திருப்தி அடைய முடியாது. அவரவர் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பானா. அவங்க என்னத்தை தான் சாப்பிட்டாலும் வலதுபுறத்தில் நினச்சதான், இடதுபுறத்துலேருந்து என்னென்ன ஆகாரங்களை சாப்பிட்டாலும் சரி தான் அவங்களுக்கு திருப்தி அடைறதில்லை. அவங்க தன் புயத்தின் மாம்சத்திலே கடைசியில் என்ன செய்ய முடியுமா, தன்னுடைய மாம்சத்தையே திங்கக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்கிறாரு. அதான் மனாசே எப்ராயிம் மனாசையும் என்ன செய்வாங்களாம், பட்சிப்பாங்களாம். மனாசே எப்ராயிம் 2 பேரும் யார், சகோதரர்கள். இவங்க என்ன செய்வாங்க, ஒருவருடைய மாம்சத்தை ஒருவர் என்ன செய்வாங்களாம், பட்சிப்பாங்களாம். இவங்க யூதாவுக்கு என்ன செய்வாங்களாம், விரோதமாக இருப்பாங்களாம். யூதாவுக்கு மனாசே எப்ராயிம் விரோதமாக இருப்பாங்களாம். அப்படி இருக்கிறதுனால இவை எல்லாவற்றிலும் இவங்க இப்படி இருக்கிறதுனால இவ எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் இன்னும் என்ன செய்யலை, கர்த்தருடைய கோபம் ஆறாதபடிக்கு அவருடைய கை இன்னும் அந்த எப்ராயிமர் மேலே நீட்டினபடி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இவட 4 இடத்துல சொல்லியாச்சு. அடுத்தபடியாக இது கர்த்தர் யார் யார் மேலே கோபமாக இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான், இப்படிப்பட்டவங்க மேலெலாம் கோபமாக இருப்பார் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் கர்த்தர் நம்ம மேலும் கோபமாக இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம மேல் சாந்தமாக நம்மளை அமைதியாக இந்த வழி நடத்தணும் அப்படின்னா, இப்போ சொல்லப்பட்டதான பெருமைக்கு விக்கிரகத்துக்கெல்லாம் நம்ம நினச்சக்கூடாது, பொய்க்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அவர் அநேகர் என்ன செய்கிறாங்க, பொய் போதகம் பண்ணுறாங்க, பொய் தீர்க்க தரிசனம் பண்ணுறாங்க, எதுக்கெடுத்தாலும் என்ன செய்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. இப்படிப்பட்டது அவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யாது ஆறாது. அவங்க கர்த்தருடைய கோபம் ஒரு நாளுமே என்ன செய்யாது நீங்காதுன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம மனாசே எப்ராயிம் போன்று இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம நிற்கணும். அப்போ தான் கர்த்தருடைய கோபம் நம்மளை விட்டு நினச்சி நீங்கும். அடுத்தபடியாக 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்தை பாருங்கள். இன்னும் அவருடைய கோபம் ஆறலை. ஏழைகள் வழக்கில் நினைச்சுறாங்க, தோற்க பண்ணுறாங்க. கனத்தில் சினிமையானவர்கள் நினைச்சுறாங்க, நியாயத்தில் நினைச்சுறாங்க, புரட்டுறாங்க. விதவிகள் நினைச்சுறாங்க, சூறையாடுறாங்க. திக்கற்ற பிள்ளைகளை நினைச்சுறாங்க, கொள்ளையிடுறாங்க. அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறாங்க. கொடுமையான கட்டளைகளை நினைச்சுறாங்க, எழுதுறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோங்கிறாரு. ஐயோ என்றால் இவர்களுக்கு ஆபத்து வருமா. ஏழைகளை வழக்கில் தோற்க, இப்போ தேசத்தில் அப்படி தான் நடக்கும். ஏழைகளுக்கு என்ன செய்கிறாங்க, வழக்கில் அவங்க நியாய நீதியே கிடைக்கல. ஜனத்தில் என்ன செய்றாங்க, சிறுமியானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க நியாயத்தை என்ன செய்கிறாங்க, புரட்டி போட்டுருந்தாங்க. உதவிகளை என்ன செய்கிறாங்க, சூறையாண்டிடுறாங்க. திக்கற்ற பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, கொள்ளையிடுறாங்க. அநியாயமாக தீர்ப்பு செய்கிறாங்க. கொடுமையான கட்டளைகள் என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க. இப்போ தேசத்தில் இப்படி தான் நடக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஐயோன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு கர்த்தருடைய நாளில், விசாரிப்பு நாளிலும், தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பு நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்களுங்கிறாரு. கர்த்தர் விசாரிக்கிறதுக்கு நியாயம் தீர்ப்பு நாள் நினச்சிவார், நியாயம் விசாரிக்க வருவார். அந்த நாட்களில் நம்ம இறந்தாலும் நியாய விசாரிப்பு உண்டு, இவரோடு இருந்தாலும் நியாய விசாரிப்பு உண்டு. அந்த நாட்களில் என்ன சொன்னால் எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. உதவி கேட்டு எங்கேயுமே ஓட முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, மனம் திரும்ப சொல்கிறார். நம்ம என்ன செய்யணும், அந்த முன்னால் உள்ள காலத்தில் இருந்தது போல் இப்பவும் நம்ம என்ன இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், வைராக்கியமாக வைக்கும்போது தான் நியாயத்திற்பினால நம்ம தப்ப முடியும், பரலோகராஜ்யத்தை சென்று அடைய முடியும். அதில் நம்ம பரலோகராஜ்யத்தை சென்று அடையணும் அப்படின்னா நம்ம நினச்சக்கூடாது, இலைகள் திக்கற்ற பிள்ளைகள் உதவிகளாக நினச்சக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. சிறுவப்பட்டவர்களை நியாயத்தில் ஒடுக்கக்கூடாது. அவர்களுக்கு என்ன செய்யணும், நியாயம் செய்யணும். அப்படி நியாயம் செய்யும்போது தான் நமக்கு என்ன செய்ய முடியும், பரலோகராஜ்யத்தில் மேலானது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கர்த்தருடைய கை கோபம் என்ன செய்யுமா, இன்னும் ஆறாதபடிக்கு அவருடைய கை நீட்டினபடி இருக்குமா. இவர்கள் இப்படி கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கு
கர்த்தருடைய கோபம் ஆறாதபடிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் நீட்டினபடி இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோங்கிறாரு. இப்போ நம்ம எப்ராஹிம், மனாசேர் இவங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தர் சொல்கிறாரு அசிரியனை பார்த்து சொல்கிறாரு. அசிரியன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதங்கிறாரு. சினத்து தண்டாயுதங்கிற அவங்க எப்படின்னா, அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, நான் அவனை அனுப்பி அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் நினைச்சிட அவங்கள அனுப்பி எனக்கு அவங்க கர்த்தருக்கு யாரெல்லாம் கோபம் விட்டுனாங்களோ அந்த கோபம் விட்டுன ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதியில் சேட்டை போல் மிதித்து போடவும் அவனுக்கு நான் என்ன செய்வேன், கட்டளை கொடுப்பேங்கிறாரு. அசிரியனை பார்த்து கர்த்தர் கோபம் கொள்கிறாரு. அந்த கோபம் என்ன அப்படின்னா, கொள்ளையிடுறவங்க, சூறையாடுறவங்க, வீதியில் சேற்றியை போல் நடக்கிற இவர்களுக்கு நான் நினச்சிறேன், நான் கட்டளை கொடுப்பேங்கிறாரு. அப்போது அவங்க என்ன செய்ற, அவங்க என்னதான் என்னன்னாலும் சரி தான் அவங்களோட இருதயம் என்ன செய்ற அப்படிப்பட்டதை என்ன செய்ற நினைக்கிறதில்ல. அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தங்கள் மனதில் என்ன செய்கிறாங்க, நினைவு கொள்கிறாங்க. எப்படி ஜனங்களை கொள்ளையிடலாம், எப்படி சூறையாடலாம், எப்படி அவங்கள சேட்டை போல் மிதித்து போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க ஜனங்களை எப்படி அழிக்கலாம் சங்கரிக்கலாம்னு சொல்லி தங்கள் மனதில் என்ன செய்கிறாங்க, நினைவு கொள்கிறாங்க. அவங்க பிரபுக்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, ராஜாக்கள் அல்லங்கிறாரு. அவங்க பிரபுக்கள் எல்லாரும் ஒரு ராஜாக்கள் அல்ல அப்படிங்கிறாரு. அடுத்தபடியாக கல்னோ பட்டணம் கற்கை மீசை போலானது இல்லையாங்கிறார். கல்கை பட்டணம் கற்கை மீசை போலானது, ஆமாத் அர்பாத்தை போலானது இல்லையா, சமரியா தமஸ்கோவை போலானது இல்லையா அப்படிங்கிறாரு. எருசலேமையும் சமரியாவையும் பார்க்கலாம் விசேஷ சிலைகள் உள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க எருசலேமும் சமரியாவை விட அசிரியன் என்ன செய்கிறாங்க, விக்கிரகங்களை என்ன செய்கிறாங்க அதிகமாக உண்டாக்கி வச்சுருக்காங்களாம். விக்கிரக சிலைகளை விக்கிரக ராஜ்யங்களை என்ன செய்கிறாங்க கண்டுபிடிச்சி அதன்படி என்ன செய்கிறாங்களா நடக்கிறாங்களாம். அதனால் சமரியாவுக்கும் விக்கிரகங்களுக்கும் எப்படி கர்த்தர் சமரியாவில் மக்கள் விக்கிரகங்களை பின்பற்றினால அவங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதே போல் இவங்களுக்கு என்ன செய்வேங்கிறாரு. எருசலேமுக்கும் விக்கிரகங்களுக்கும் நான் செய்யாமல் இருப்பேன்னு சொல்கிறேன். எருசலேமுக்கும் அவங்களும் என்ன செய்கிறாங்க, சமரியானா இஸ்ரவேல், எருசலேம்னா யூதா, இவர்கள் என்ன செய்கிறாங்க விக்கிரகங்களை பின்பற்றினும் போது அவர்களை கர்த்தர் என்ன செஞ்சார், அழிச்சு போட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் அசிரியர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படி செய்கிறவருக்குனால அவங்களே நான் அழிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேம் மலையிலும் நமது செயல்களாக முடித்திருக்கும் போது அசிரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையும் நான் விசாரிப்பேங்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்கள, இவங்க இப்படிப்பட்டவர்களாக இருந்துட்டு அசிரிய ராஜாவின் பெருமையான நெஞ்சின் வினை, அவனுக்கும் பெருமை தான் வருது, அசிரியனுக்கும் என்னதான் எப்ராமை போன்று எனது பெருமையோடு தான் இருக்கிறாரு. அவர் பெருமையாக இருக்கிறனாலும் மேட்டிமையான கண்கள் மேட்டிமையான பார்வையாக இருக்கிறதுனால கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் இவர்களையும் விசாரியாமல் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன்னு சொல்லி நாங்கள் தான் புத்திமான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்களா ஜனங்களையும் மாற்றுவாங்களாம். மாற்றி பண்டக சாலையில் என்ன செய்வாங்களாம், கொள்ளையிட்டு வல்லவனை போல் என்ன சொல்லலாம் குடிகளை என்ன செய்வாங்களாம் தாழ்த்தினேன்னு சொல்கிறாரு. அவங்க பலத்தினாலும் ஞானத்தினாலும் நாங்கள் தான் புத்திமார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கர்த்தர் நினைச்சுறாரு அவர்களே நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அவங்க எப்படின்னா, நான் ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தி என்ன செய்து கண்டுபிடிச்சுங்கிறார். குருவி கூட்டை கண்டுபிடிச்சது போல் அவங்க கை இஸ்ரேல் ஜனங்களின் ஆஸ்தி என்ன செய்தான் கண்டுபிடிச்சிச்சான். விட்டு விடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நான் வாரிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒருவரும் செட்டையை அசைத்து மிதில் வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தம் விட்டதும் இல்லை என்று சொல்லி ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களாம். அப்புறம் சொல்கிறாங்க, கோடாரியானது என்னது தன்னால் வெட்டப்பட்டவர்களை நோக்கி அது அவங்க நான் தான் வெட்டினேன்னு சொல்லி அது மேன்மை பாராட்ட முடியுமா, முடியாது. வாளானது தன்னை கையாடணும் விரோதமாக நான் தான் சொல்லிட்டு நான் தான் இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்ட முடியுமா, முடியாது. அவங்க பாராட்டினாலும் அவங்க தடியானது என்ன செய்யுது, அதை பிடிச்சவொன்னே என்ன செய்யுது, நான் தானே பிடிச்சவங்க விட்டுறாங்க, அப்போ அவங்ககிட்ட போட்டால் நான் பிடிச்சவொன்னே நான் மிரட்டினாலும் கோலானது நான் மரக்கட்டளை எழுமினாலும் எப்படி எழுமினதில்லை என்று எப்படி சொல்லுமோ இதே போல் நிச்சயமாக இருக்குமா. அதனால் கோடரியை தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்ட முடியாது. வாளானது தன்னை கையாடனுக்கு விரோதமாக நினைச்ச முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. அவங்க பாராட்டினா ஒரு தடியை எப்படி பிடிச்சிருக்கானோ அவனை மிரட்டினார் போலவும்
கோலானது மரக்கட்டளை என்று எண்ணினார் போலவும் இருக்குமேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆகையால் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களைப் போல கொளுத்தவர்களுக்குள்ளே என்ன செய்வார், இழைப்பை அனுப்புகிறேன். யாரெல்லாம் கொளுத்து போய் இருக்கிறாங்களோ நல்லா, இந்த கொளுத்தவங்களை இழைப்பை அனுப்புகிறேன். இழைப்புனா நல்லா கொழுன்னு இருக்கவங்க என்ன செய்வாங்க, மெலிஞ்சு போவாங்க தான். பட்சிக்கும் அக்கினியை போலும் ஒரு அக்கினியே நான் நினச்சிவேன் அவங்க மகிமையின் மேலே நினச்சிவார், கொளுத்துவார். அப்போது அந்த சமயத்தில் இஸ்ரவேலின் ஒளியானவர் நினச்சிவார், அக்கினியாக இருப்பார். இப்போ இவங்கெல்லாம் நினச்சிவாங்க, இப்படி இருக்கிறனால அவங்க அக்கினினால் நினச்சிவாங்க, எரிஞ்சு போவாங்கன்னு சொல்கிறார். அதான் இஸ்ரவேலின் ஒளியானவர். இஸ்ரவேலின் ஒளியானவர் இஸ்ரவேலுக்கு கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. அவரே அக்கினியாக இருப்பார். அவர் தான் பரிசுத்தர். அக்கினி எப்படி ஜுவாலையுமா, ஒரு அக்கினி எரியும் போது என்ன செய்யுது, அக்கினி ஜுவாலையாக ஆயிடுது. அதே போல் ஒரே நாளில் அவங்களுடைய முட்செடிகளையும் நெருஞ்சுகளையும் தகுத்து பட்சித்து, இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தருடைய ஒளியானவர் பரிசுத்தராக இருக்கிறாரு. அவர் அக்கினி ஜுவாலையாகி எப்படி முட்செடியும் நெருஞ்சிலையும் எப்படி இப்போ அக்கினி பட்சித்து போடுமோ, அதே போல் அவர்கள் என்ன செய்வார், கர்த்தர் அவர்களை பட்சித்து போடுவாராம். அவனுடைய வனத்தின் மகிமையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையும் உள்ளும் புறம்பமாக என்ன செஞ்சிருவாராம், அழிச்சு போட்டுருவாராம். முட்செடி நெருஞ்செல்லாம் தகிக்கிறது போல் வானத்தின் மகிமை இது எல்லாமே என்ன செய்கிறாராம், தகித்து போட்டுருவாராம். காட்டில் அவனுக்கு மீதியானது எதுவுமே என்ன செய்திருக்கலாம், ஒரு சிறு பிள்ளைவில் அவைகளை என்ன செய்வானா எண்ணி எழுதலாமா. அந்த படி இஸ்ரவேலின் கர்த்தர் என்ன செய்வார், யாக்கோபு வம்சத்தில் யாரெல்லாம் தப்பி இருக்கிறாங்களோ அவர்களை சார்ந்து அடித்தவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு இஸ்ரவேலின் கர்த்தராகிய உண்மையாக நினைச்சுவாங்களாம், அந்த நேரத்தில் சார்ந்து கொள்வார்களாம். அப்படி மீதியாக இருப்பவர்கள் யாக்கோபில் என்ன மீதியாக இருப்பவர்களாம் வல்லை மேலே தேவனிடத்தில். யாக்கோபில் யார் யாரெல்லாம் மீதியாக இருக்காங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க, வல்லை மேலே தேவனிடத்தில் வச்சுவாங்க, திரும்புவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஜனங்கள் ஒரு சமுத்திரத்தின் மணலையாக இருந்தாலும் அவர்கள் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் நினச்சிவாங்களாம், திரும்புவார்களாம். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு அது என்ன செய்யுமா, புரண்டு வருமா. அப்போது அந்த நாட்களில் சீயோனில் வாசமாக இருக்கிற ஜனங்கள் அசுரனுக்கு என்ன செய்ய, நீ பயப்படாத, அவன் உன்னை கோளால் அடித்து எகிப்திரை போல் தண்டாயத்தை என்ன செய்வான், ஓங்குவான். ஆனாலும் நீ அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஓரேபில் எப்படி கண்மலையாண்டில் மீதியானர் எப்படி வெட்டப்பட்டு போனாங்களோ இதே போல் எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல, கடலை ஓங்கி ஜனங்கள்லாம் போக வைத்தார்ல, அதே போல் அந்நாட்கள் என்ன செய்வாராம், விடுவிப்பாராம். அப்போ அவர் தோளின்றி சுமையும் கழுத்திருந்த அவர் நுகமும் நீக்கப்படுவான். அபிஷேகத்தினால நுகம் முறியன்னு சொல்றாரு. அபிஷேகத்தினால கர்த்தர் நினைச்சுவாரு, முகத்தை முறித்து போட்டு ஜனங்களை நினைச்சுவாரு, பாதுகாப்புன்னு சொல்றாரு. அப்போ அந்த நேரத்தில் யாரெல்லாம் மேட்டிமையா இருந்தாங்களோ அவங்களாம் நினைச்சுவாங்கள தாழ்த்தப்பட்டுருவாரு. மகத்துவரானால லீவ் ஒன்று விழுன்னு சொல்றாரு. நாம நினைச்சுவோம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் அபிஷேகத்தினால முகத்தை முறித்து போட்டு நம்மளை நினைச்சுவாரு, பாதுகாப்பார். ஆமென்.